அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். பாம்பாட்டியார் திருவுருளாலே எல்லாவும் எல்லா நலமும் பெற அருள் செய்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லறத்தில் நல்லறம், இல்லறத்தில் ஞானம் பெற முடியுமா என்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. இல்லறத்தில் நல்லறம் காணலாம், இல்லறத்தில் ஞானம் பெற முடியுமா என்ற ஒரு சூட்சமத்தை கேட்டிருக்கீங்க. இல்லறத்தில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கம், ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞான மார்க்கம். இப்போ பக்தி மார்க்கம் என்பது இல்லறத்தில், இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நிலையில் இருக்கிறாங்க, ஒரு ஏழ்மையான இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஏதோ அன்றாட உழைக்கிறவங்க, தன்னுடைய நிலைக்காக தினம் தினம் வேலைக்கு போயிட்டு தினம் தினம் சம்பாதிக்கக்கூடியவங்க, அவங்க உடல் வலிக்காகவும் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மீனோ இறைச்சியோ ஏதோ வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து குடும்பத்தாரோட சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சாயந்தரமோ இல்லை அதிகாலையிலையோ கோவிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது குளிச்சுட்டு குடும்பத்தாரெல்லாம் போயிட்டு இறைவனை வணங்குறாங்க. இந்த இறைவனை வணங்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து கவிச்சு சாப்பிட்ருக்கோமே, இந்த நிலை அதெல்லாம் உணராமல் அவங்க செய்கிறாங்க. இது இல்லற வாழ்க்கை. இப்போ இந்த இல்லற வாழ்க்கைக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் உழைப்புக்காக சாப்பிட்றான், உடல் வலிக்காக சாப்பிட்றான், காலையில் எழுந்தோன்னே குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு போயிட்டு இறைவனை வணங்குறாங்க. இதுன்றது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் உண்டு. ஞான மார்க்கமாக இருக்கிறவங்க புலால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்தி மார்க்கம் என்றது ஆன்மாவை தொடாது, ஞான மார்க்கமாக இருக்கிறது ஆன்மாவை தொடும். இறைவனை வழிபட்டால், பக்தி மார்க்கமாக இறைவனை வழிபட்டால் இறைவன் காட்சி தருவார். ஞான மார்க்கமாக வழிபட்டால் இறைவன் ஆட்சி தருவார். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஞானம் பெற முடியுமா, குடும்ப மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஞானம் பெற முடியுமா அப்படின்னா, இல்லறத்தில் நல்லறம் காணலாம். இல்லறத்திலே நல்ல கணவனாக இருக்கலாம், நல்ல மனைவியாக இருக்கலாம், நல்ல பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், நல்ல ஒரு ஒழுக்க நெறியோடு இருக்கலாம், இறைவன் அடையலாம், இறைவன் காட்சி தருவாங்க. இல்லறத்தை தவிர்த்து பற்றற்று அவனை பற்றிக்கொள் என்ற நிலையில் இருக்கிறவங்க தியான மார்க்கமாகவும் யோக மார்க்கமாகவும் இருக்கிறவங்களுக்கு உணவு அவசியம். ஒருவேளை ஆகாரம் எடுப்பாங்க, புலால் எடுக்க மாட்டாங்க, சைவ நிலையில் தான் இருப்பாங்க, தியானத்திலையும் யோகத்திலையும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்கின்ற நிலை போல் அவங்க அந்த உணவை எடுத்துக்கிட்டு எப்பொழுதும் அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் இறைவன் வந்து ஆட்சி தரார். காட்சி எல்லாருக்கும் கிடைக்கும். கடவுள் இருக்குது இல்லைன்றவனுக்கும் கடவுளை வழிபடுறவங்களுக்கும் அது காட்சி உண்டு. ஏன்னா எல்லா உயிர்களும் படைத்த இறைவன் சாமியை கும்பிட்றவங்களும் அவர் தான் படைத்தார், சாமியை கும்பிடல இல்லைன்னு சொல்கிறவங்களும் அவர் தான் படித்தார். அது அவங்களுடைய கர்ம காரியங்களை பொறுத்து. இப்போ ஞான மார்க்கமாக அடையிறனா இல்லறத்தில் இருந்து நல்லறம் பெறலாம், ஞான மார்க்கம் பெற முடியாதுன்றது பெரியவங்களுடைய சூட்சமாக இருக்குது. எல்லா மகான்கள் இருந்தாங்க, இல்லறத்தில் இருந்தாங்க. ஆனால் இல்லறத்துட்டு வெளியேறிய பிறகு தான் அவங்க உயர்ந்த நிலையும் உத்தம நிலையும் அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமாள் முதல் கொண்டு, பட்டினத்தால் முதல் கொண்டு, பத்ரகிரியார் முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இல்லறத்திலே இருக்கலாம், இல்லறத்தில் சேர்ந்து இருக்கலாம், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை சேர்ந்துருக்கலாம், மனைவி கணவனை சேர்ந்துருக்கலாம், அப்பா பிள்ளைங்களை சேர்ந்துருக்கலாம். இது ஒரு இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறோம். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. பிள்ளைங்க தான் என்னை காப்பாற்றும், மனைவி தான் என்னை காப்பாற்றும், கணவன் தான் என்னை காப்பாற்றும். அதனால் நம்மளுடைய ஆன்மாவை, நம்மளுடைய விழிப்புணர்வை எல்லாமே அவங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய காரண காரியத்தில் இருக்கும் பொழுது மிகவும் நம்ம வந்து தாழ்நிலைக்கு ஆளாகிறோம். அப்போ இல்லறத்தில் சேர்ந்து இருக்கலாம், சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் யாரை சார்ந்து இருக்கணும் கேட்டிங்கன்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இறைவனை சார்ந்து இருக்கணும். ஏன்னா நமக்கு தாய் தகப்பும் அவங்க தான், ஆன்மாவுடைய தாய் தகப்பும் அவங்க தான். தாயை சதமென்றேன், தந்தையை ஒப்பென்றேன், மாயை பிறப்பெண்ணை மதிமயக்கம் செய்ததுன்ற மாதிரி சில முன்னோர்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது, குடும்பம் என்பது ஒரு அறம், ஒழுக்க நெறி, உளவியல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாடசாலை தான் அந்த உலக வாழ்க்கை. ஞான வாழ்க்கை என்பது பற்றற்று அவனை பற்றிக்கொள் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத சகஜ நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தில் இருக்கும்போது அந்த ஞான வாழ்க்கைக்கான சூட்சமும் புரியும், இறைவனுடைய நம்மளுடைய ஆட்சி நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன நிலையில் நம்ம அந்த நிலையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, ஆகாரம் முதல்ல முக்கியம். சைவ நிலையில் இருக்கும்போது மிக மிக அறிவு தெளிவாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. சைவ நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மா விழிப்படையுதுன்னு சொல்கிறாங்க. சைவ நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய பேச்சு எல்லாமே தெளிவடைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுளும் நீடிக்குதுன்னு சொல்கிறாங்க.
சைவ நிலையில் இருக்கிறவங்களுக்கு உறக்கம் தவிர்த்து, ஞானிகள் எல்லாம் உறக்கம் தவிர்த்து உள்ளொலியை பெருக்குவதே உத்தமம் என்று சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, 1 மணி நேரம் உறங்கினால் பல வருடங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கடந்த வருடங்கள் 3 மணி நேரம் உறங்கினால் 150 வருடத்துக்கு மேலே வாழலாம்னு சொல்கிறாங்க. அப்போ உறக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு மாயை. அந்த உறக்கத்தை வரவழைப்பது என்று, அந்த உறக்கத்தை நம்ம மாயை கொண்டு வரது நம்மளுடைய உணவு. இந்த உணவுனுடைய பழக்க வழக்கம் நம்ம கொண்டு கையாளும் பொழுது நிச்சயமாக ஒரு ஞான வாழ்க்கையும் தெளிவு வாழ்க்கையும் கிடைக்கும். அந்தரத்தை வில்லாக்கு, ஐந்தெழுத்தை அம்பாக்கு, மந்திரத்தேரில் ஏறி மான்வேட்டை ஆடுவதற்கு சொல்கிறாங்க. தியான மார்க்கத்தில் இருக்கும்பொழுது நம்மளுடைய உடம்பை நேர்மையாக நேர்ந்த நிலையில் வச்சுக்கிட்டு 5 எழுத்துன்ற மந்திரத்தை, சிவாய நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மந்திர தேரில் ஏறி மான்வேட்டை ஆடுன்னு சொல்கிறாங்க. மந்திர தேரில்னா இந்த உள்ளே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற காற்றை மேலே ஏற்றி அந்த மான் என்ற அழகிய அந்த ஆன்மாவை நாம் பிடித்து நம் கையாளுவதற்கான சூட்சமத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உளவியலில் இருக்கிறவங்க, உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஞான வாழ்க்கையில் இருக்கிறவங்க, உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க உணவு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஞான மார்க்கமாக இருக்கிறவங்க ஞானத்தை நிலையை அடையணும், யோகத்தை அடையணும், ஏறு ஜோதி வீரு ஜோதி அடையணும், குண்டாலினி சக்தியை அடையணும், சூட்சும சக்தியை அடையணும், அஷ்டமா சித்தி எல்லாம் அடையணும் நினைக்கிறவங்க உணவு பழக்கம் மிக மிக முக்கியம். 1 வேளை உணவெடுப்பவன் யோகி, 2 வேளை உணவெடுப்பவன் போகி, 3 வேளை உணவெடுப்பவன் ஞான மார்க்கமாக இருப்பவன் நாட்டுக்கு துரோகின்ற மாதிரி ஒரு சூட்சமத்தை சொல்கிறாங்க. அப்போது உணவு பழக்கம் மிகவும் அவசியம். இந்த உணவு தான் நம்மளுடைய விந்தாச்சாரத்தை கட்டும், இந்த உணவு தான் நம்மளுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தும், இந்த உணவு தான் நம்மளுடைய ஆன்மா ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும். அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஞான மார்க்கமாக இருக்கிறவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பக்தி மார்க்கமாக இருக்கிற குடும்பத்தாருக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் இல்லை. இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய ஆட்சிகட்டில் அமர வேண்டும் என்று சொன்னால் உணவு கட்டுப்பாடு சைவ நிலை அவசியம். இறைவனுடைய காட்சி வேண்டும் என்று சொன்னால்